ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தேவன் கிருபையாய் இன்னொரு நாளை நம்ம கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பாராட்ட கிருபை, இரக்கம், அன்பு. நம்ம எல்லா கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் இந்த குடும்ப துதியாரை ஆசீர்வதிக்க தேவனுடைய அளவற்ற பிரசன்னத்தில் காணப்பட 30 நிமிடம் தேவன் நமக்கு ஆசீர்வாதம் வாழ்த்துற எல்லா கண்களையும் மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான மதியான வரை ஸ்தோத்திரம். குடும்ப துதி ஆராத நிகழ்ச்சிக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடக்கம் முடிவுக்கு அளவற்ற பிரசர் காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எனவே பாடல், ஆராதனை, ஜெபம், செய்தி ஆசீர்வதித்தால் இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எனக்கு தெரிந்த பாடல் ஃபாதர் பெக்மார்ஸ் பாடல், இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும். இப்ப இருக்கிற பயங்கரமான கொடூரமான சூழ்நிலையிலே ஆண்டவர் மரமிறங்காத நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் இறக்க வைக்காத ஆசீர்வாதம். தேவ தயவு வெளிப்படுத்த ஆசீர்வாதம். அது என்ன செய்யக்கூடாது? மகா கொடி எடுக்கல அகப்பட்டிருக்கிறோம். அவருடைய கையில விடுவோமாக. அவருடைய கைகளை இறக்குங்க. மகா பெரிய தாவீது சொல்றது போல எல்லாரும் தெரிஞ்ச பாடல் ஃபாதர் பெக்மார்ஸ் பாடல். கை தட்டி பாடி தேவனை பயன்படுத்துவோம். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். எல்லாம் கை தட்டி பாடுவோம்.
தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியுமே, என்னை மன்னியும் தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியுமே, இயேசுவே என் தெய்வமே உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் என்ற மண்ணில். ஆண்டவரை தேடாமல் ஒரு பெரிய பாவம். எத்தனை நாட்கள் ஆண்டவரை தேடாமல். அதுல எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டான்ஸ், துன்ப வேலையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாமல் தூர போனேன், என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விஷயம் நம்ம மனசு கஷ்டமா இருக்கும்போது, துன்பம் வரும்போதெல்லாம் எத்தனை பேர் ஆமா ஜோபம் என்ன புரியும், பைபிள் வாசம் என்ன புரியும், சர்ச்சுக்கு போய் என்ன புரியும். அப்படி எத்தனை முறை நம்ம மனம் தோண்டு போனல, எத்தனை முறை சோர்ந்து குறுமுறுத்தல, எத்தனை முறை ஜபனா வேண்டாம் அப்படின்னு சொன்னல. ஆனால் சொல்றாரு அது பாவம், பக்தர் பாடுற பாவம். அந்த சான்ஸ் பண்ணலாமா? துன்ப வேலையிலே மனம் துவண்டு போனேன், உங்க நினையாது தூரம் போனேன், என்னை மன்னி இந்த ஒரு விஷயம் என்ன மன்னிச்சுங்கப்பா என்னை உணர்ந்து இந்த சுத்திகரிப்பு நாட்களில் தேவன நியமித்த நாட்களில் உணர்ந்து கைத்தட்டி பாடி தேவனை மையப்படுத்துவோம். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாத தூரம் போனேன், உம்மை நினையாத தூரம் போனேன், உம்மை நினையாத தூரம் போனேன், உம்மை நினையாத தூரம் போனேன், என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விஷயம் மன்னியுமே, என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விஷயம் மன்னியுமே. உண்மையாய்
மனமுணர்ந்து கேட்கும்போது கர்த்தர் நம்மை மன்னித்து ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாம் கொஞ்சம் கர்த்தரை ஆராதிப்போம். கவனிங்கள், மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி காஸ்பிள் டிவியிலே, காஸ்பிள் டிவி தமிழ் என்று சொல்லி நீங்கள் அடிச்சீங்கன்னா ஃபேஸ்புக்கில் விதேச ஃபேஸ்புக் பார்த்தா அதுலேயும் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த ஆப் டிவியிலும் 11:30க்கு லிங்க் கொடுத்தோம். இப்போ 11:30 ப்ரோக்ராம் பார்த்தோம். தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் டிவிகளை வருது அறிமுகம் செய்யுங்க. நான் தொடர்ந்து போய் நான் கர்த்தரை ஆராதிச்சிருக்கோம். எல்லாரும் கண்களையும் மூடி கலதுகரத்தை உயர்த்தி தேவன் இன்னைக்கு தேதி 20 நாட்கள் நம்ம நடத்தின பாதைகளுக்காக, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதம் வாயில தந்த எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் வாயை தந்த ஸ்தோத்திரம். நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவரை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை காத்தீரே ஸ்தோத்திரம். சுகம் தந்தீரே ஸ்தோத்திரம். நலன் தந்தீரே ஸ்தோத்திரம். போஷித்தீரே ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்புக்காக நன்றி. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே. ஒரே ஒரு அடி ஆண்டவர், நீங்க தான்ப்பா எங்களை போஷிக்கிறவர், நீங்க தான்ப்பா எங்களை பாதுகாக்கிறவர். கை தட்டி ஒரே ஒரு அடியை பாடி கர்த்தர் மையம் கொடுத்துருவோம். போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பாதுகாப்பு நீரே, ரட்சகர் நீரே. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பாதுகாப்பு நீரே, ரட்சகர் நீரே. சொல் போனாயோ கவலைப்படாதே, சொல் போனாயோ கவலைப்படாதே. இயேசுவை சுமப்பார், மகிழ்ச்சியாக்குவார். இயேசுவை சுமப்பார், மகிழ்ச்சியாக்குவார். போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பாதுகாப்பு நீரே, ரட்சகர் நீரே. நம்முடைய தேவன் நன்றியை எதிர்பார்க்கிறவர். நான் வாயை திறந்து நன்றி, நீங்க மௌனமா இருந்தா நீங்க உள்ள சொன்ன வாயை திறந்து என் பிள்ளை என்னை பார்த்து நன்றி சொல்லா என்ற ஏக்கத்தோடு ஏங்குகிற அன்பின் தேவன். எல்லாரும் வாயை திறந்து நன்றியாலுமே பாடுவேன். பழைய பாடல், சிஸ்டர் சாரண பாடல். நன்றியாலுமே பாடுவேன் ஆண்டவரே, நன்றியாலுமே நான் பாடுவேன். காரணம், நன்மைகள் நல்கிய தேவன். நல்கியனா கொடுத்த, ஒரு தந்த என்ற அர்த்தம். எனக்கு நன்மைகளை தந்திர ஆண்டவரே, நன்றியாலுமே நான் பாடுவேன், நன்றியாலுமே நான் துதிப்பேன். நன்றி ஆண்டவரே என்று சொல்லி சந்தோஷமா ஒரே ஒரு அடியை கைத்தட்டி பாடி கர்த்தர் மேல் கொடுத்தோம். நன்றியா பாடிடுவோம், நன்றியா பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகள் நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகள் அடுத்த தலைமுறைக்கெல்லாம் தெரியணும், அடுத்த சமூகத்துலாம் தெரியணும். இதை பழைய பாட்டு பாட முடியாது போ அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செய்து. டிவியில வாட்ச் பண்ற பிள்ளைகள், லைவ்ல பாக்குற பழைய பாடல். அந்த காலத்துல 40 நாள் 70 நாள் உபவாசம் எழுதி எங்க அன்பு சகோதரி சாரண நக்கள் பாடுறது. ஒவ்வொரு வருஷம் பாருங்க, செங்கடலை 2 பிளந்த செங்கடல் யோசிச்சு பாருங்க. நாங்க இஸ்ரேல் போயிருக்கிறோம், செங்கடல் பார்த்தா ஹோட்டல் போட்டு தங்கியது, பெரிய கடல். அந்த கடல் 2 கத்தர் பிளந்தாராம். அந்த நினைத்த காரியத்தை தயவாய் நீங்க நினைச்சு என் ஆளுகளை செங்கடலை பிறங்கப்பா. நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், இன்றைக்கு உனக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் பிளக்கும். இந்த பாடலை பாடும்போது என் மகனோடு இணைந்து நீங்க இந்த பாடலை பாடும்போது, பழைய பாடல் பாருங்க. என் மகன் சின்ன பையன் 16 வயசு, அவர் கற்றுத்துறான், அவன் பாடுற பாருங்க. அவனோடு சேர்ந்து கையை தட்டி தெரியல கை விரிக்கூடாது, கையை தட்டி சந்தோஷமா பாருங்க.
மகிமைப்படுத்துவோம். நானும் என் அன்பு சொல்றேன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சு 4:30 மணிக்கு 9:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. 5 hours கண்டினியூவா 5:30, 6:30, 7:30, 8:30, 9:30 5 மணி நேரம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இறைவர் பார்த்து அமர்ந்தோம். அதுல 1 மணி நேரம் வெறும் துதி ஸ்தோத்திரம் தான் செய்யணும். ஆண்டவர் சிறு வயதுல இருந்து 50 வருஷம் என்னை நடத்தின பாதை ஒவ்வொன்றாய் சொல்லி ஊழியத்தில் 28 ஆண்டு நடத்துற பாதனத்தை கர்த்தருக்கு நன்றி சொல்ல 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 எங்க உள்ள பரவசம் ஆவியில நான் எல்லா தாழ்மையோடு சொல்லுகிற தேவ பிள்ளையே, இன்றையோட 30 நாட்கள் வீட்டுக்கு அடங்கி இருக்கிறாயே, கர்த்தருடைய சினம் இன்னும் கடந்து போகவில்லையே, கர்த்தருக்கு எவ்வளவு நன்றி சொல்லுங்க. மறுபடியும் ஒரு விசை பழைய பாடல் நன்மைகள் நல்கிய நல்கிய அப்படின்னா சில பேர் என்ன பண்றது, நல்கிய பாத்திர பழைய ஒண்ணு நல்கியதா தந்தை அர்த்தம். நன்மைகளை நல்கிய தேவன், நன்மைகளை நல்கிய தேவன், 30 நாட்கள் நன்மைகள் நல்கிய தேவனுக்கு கொரோனா தொற்று உன் எல்லைக்குள் வராமல் பாதுகாத்தாரு, உனக்கு நன்மைகளை செய்தாரு. கையை தட்டி பாடி நாமங்களை சொல்லி ஒரு நிமிடம் தான், ஒரு நிமிஷம் எவ்வளவு சொல்ல முடியும் அவ்வளவு சொல்லி கர்த்தரை துதியுங்கள். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலம், ஷம்மா, நிசி, ராபா, ரூபா, எல்ஷடா, எபினேசர், கண்மலை, கோட்டை, துருகம், தஞ்சம், மறைக்கிற, காண்கிறவர், காப்பவர், வெட்கப்படுத்தாதவர், ஜெயபலமானவர், உயர்ந்தவர், உயர்த்துகிறவர், மீட்டெடுக்கிறவர், ரட்சிக்கிறவர், கைவிடாதவர், கண்மலை, நேசர், அரவணைக்கிறவர், ஆதரிக்கிறவர், உபசரிக்கிறவர், போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர், விடுவிக்கிறவர், தப்புவிக்கிறவர், நடத்துகிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், விடுவிக்கிறவர். உம்மை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. நான் சொல்றேங்க, மனுஷன்தான், ஆனா தேவனை போல ஒரு இந்த பூமியில கிடையாது. கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை இல்லாமல் யாரை நான் புகழுவேன்? உம்மை இல்லாமல் யாரை நான் போற்றுவேன்? உம்மை இல்லாமல் எங்கே நான் போவேன் ஆண்டவரே? நீரே எனக்கு தேவன். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர்
கொடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலின் பிதாவே, நாமங்கள் சித்தப்படுவதாக, நம்ம எல்லாரும் கண்ண மூடி ஒரு சில நிமிடங்கள் இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தினந்தோறும் நாம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் குடும்பமா இணைந்து இப்பொழுது லைவ்ல என்னோட பார்க்க எல்லாரும் இணைந்து இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசம் ரட்சிக்கப்படும்படியாக, தேசத்திற்கு துன்மார்க்கமான சேவை ஒழியும்படியாக, சமூக தீமைகள் எல்லாம் ஒழியும்படியாக, தேவ நாம மகிழ்ப்பால் நடக்கப்படும்படியாக, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக, மனம் திரும்பும்படியாக, பாவிகள் மனம் திரும்பும்படியாக எல்லாரும் இந்தியாவுக்காக ஜெபம். ஆண்டவரே, தாசரே தாசரே, இத்தரணியை நாங்கள் உமக்கு சொந்தமாக்க வேண்டும். ஆண்டவரே, ஆத்துமா ஒன்று ரட்சிக்காமல் எப்படி வெட்கத்தோடு ஆண்டவரை பார்க்க முடியும்? ஆண்டவரே, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், தேசமும் அறிந்து கொள்வதாக, வரதிலைக்கு விழுந்து வித்தியாசம் அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் அவராமா சந்தலமா அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியானவரை நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்திய தேசத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, 138 கோடி வாழ்கிற இந்திய மக்களை ரட்சிப்பீராக, ரட்சிப்பீராக. விபச்சாரம் பாவம் ஒழிவதாக, பேசிக்காத பாவம் ஒழிவதாக, ஓரின சேர்க்கை ஒழிவதாக, அசுத்த காம விகாரம் அழிக்கப்படுவதாக, ஒழிக்கப்படுவதாக, குடிகளை தூண்டுகிற பொல்லாத சாத்தானின் நல்லவர்கள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே துன்மார்க்கமான செயல்கள் தேசத்தை விட்டு விலகுவதாக. ராஜாக்கள் செய்த பாவத்தை மன்னியோ, தலைவர்கள் செய்த பாவத்தை மன்னியோ, பிரபுக்கள் செய்த பாவத்தை மன்னியோ, சபை செய்த பாவத்தை மன்னியோ, நாங்கள் செய்த பாவத்தை மன்னியோ. நாங்கள் எங்கள் தகப்பன் வீட்டார பாவம் செய்தோம். ஆண்டவரே, தேசம் ரட்சகரை அறிந்து கொள்வதாக. நான் குருகுபடி அந்த ஜெபிக்கிறோம். தலைவர்கள் நல்ல நாட்டுக்கு திட்டங்களை கொண்டு வருவார்களாக. பிரதம மந்திரிக்காக, எல்லா முதலமைச்சருக்காக, எல்லா கவர்னர்ஸ்க்காக, ஜனாதிபதிக்காக, துணை ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டுக்கு நல்ல நிலைமைகளை உருவாக்க அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிச்சம் தேசத்துக்கு வருவதாக, இருள் விலகுவதாக, தரித்திரம் ஒழிவதாக, பற்றாக்குறை ஒழிவதாக, செழிப்பு உண்டாவதாக. விசேஷமாய் இந்த நாட்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜனங்களை தொட்டு விடுதலையாக்குவீராக, பாதிக்கப்பட்ட மக்கள் விடுதலையாக்குவீராக, தனிமைப்படுத்த மக்கள் ஆறுதல்படுத்துவீராக. கொரோனா கிருமிகளை இயேசுவின் ரத்தத்தில் நான் தெளிக்கிறேன். தேசத்தை விட்டு கொரோனா கிருமிகள் அழிக்கப்பட்டு விலகுவதாக. கொரோனா ஃப்ரீ நாடு என்று இந்தியா அனௌன்ஸ் பண்ணதுக்காக அற்புதம் செய்வீராக. பசியிலும் பட்டினியில கஷ்டப்படுற பிள்ளைகளா நினைத்தார்கள். ஏழைகள் திக்கட்டு எங்கள் வாழ்வாதாரம் பாதித்து விடுவோம் என்று கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏழ்மை நிறைகிற பிள்ளைகள் நிலமெல்லாம் மாறுவதாக, அவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப ரெட்டிப்பார் கொடுத்து மகிழ பண்ணுவதாக. எங்கள் தேசம் ரட்சகரை அறிந்து கொள்ள அனுக்கிரக செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்கிறபடி அவருக்கு நன்றி. கடத்தல்காரர்கள் மனம் திரும்புவார்களாக, கருகலைப்பு செய்கிற பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக, குழந்தைகளை கடத்துகிற பாலிய பலாத்கார பண்ணுகிற பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. தேசத்திலே வெளிச்சம் வருவதாக, லஞ்ச லாபம் ஒழிவதாக. கர்த்தாவே, அரசியல் ஒரு பெரிய மாற்றம் வருவதாக, பாராளுமன்றத்தில் மாற்றம் வருவதாக, சட்டமன்றத்தில் மாற்றம் வருவதாக. முதலமைச்சர் ஆண்டவர் எடுக்கிற எல்லா நல்ல முடிவுகள், நாட்டுக்கு நல்ல திட்டங்கள் மக்களிடத்தில் போய் சேர்வதாக. அப்படி செய்கிறபடியால் நமக்கு நன்றி, கோடாகோடி நன்றி. தாழ்த்தி விடும் சகல துதிகான மகிமை. இந்தியாவை ரட்சித்து, இந்தியாவை எழுப்புதல் கொடுத்து, சுத்திகரித்து எழுப்புதலை கட்டிட்டபடியால் எல்லா சபைகளிலும் எழுப்புதல், எல்லா போதகமா இருக்காங்க, பிஷப்மா இருக்காங்க, எவாஞ்சலிஸ்ட்காக, எல்லா ஊழியக்காரருக்கு மிஸ்டர்மா இருக்காங்க. ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வதித்து ஊழியத்தில் பயன்படுத்தி ஆத்துமாரை கொடுத்து மகிழ பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. பழைய படை ஒரே ஒரு அல்ல படவே, தாசரை தரணி அன்பாய் இயேசு பாடின கர்த்தருடைய வார்த்தை கேட்கும். கை தட்டி பாடுவோமா? தாசரை தரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரை தரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசமாய் இயேசுவை கொள்வோம், அவரை காண்பிப்போம், அருள்மிக்குவோம், வெளிச்சம் காண்பிப்போம். தாசரை தரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசமாய் இயேசுவை கொள்வோம்.
ரட்சகா, இந்திய மக்களுக்கு அறிந்து கொள்ளும் ரட்சகா, ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை ரட்சியும், ஆத்துமாக்களை விடுதலையாக்கும், ஆத்துமாக்களை விடுவியும். இந்தியாவுக்கு ரத்த சிந்தினரே அது நினைத்தது இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே 5வது நல்ல கவனிக்க வரி பாகம். எசேக்கியேல் 18:30 வசனத்திலே 5வது வரியை வாசிக்க கேட்கும். நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள், மீறுதலை விட்டு திரும்புங்கள். நீங்க 32ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள். நன்றாக கவனிங்கள். நீங்கள் மனம் திரும்புங்கள், எல்லாம் மீறுதலை விட்டு திரும்புங்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நான் காலையிலே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை உள்ளத்துல வைத்தேன். நாம் இந்த நாட்களில் செய்ய வேண்டிய காரியம் எதெல்லாம் மீறி இருக்கும். மீறுதல் சொன்னா மீறி செயல்படுகிற காரியங்கள். எந்தெந்த விஷயம் மீறி இருக்கும் என்பதை உட்கார்ந்து சிந்தித்து யோசித்து அதை விட்டு திரும்ப வேண்டும், அதை விட்டு வெளியே வர வேண்டும். அப்பொழுதுதான் பிழைப்பு, அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். வேதத்துல வாசி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் பாவம் செய்யும்போது அவங்களுக்கு ஆசீர்வாதம் இழந்து போறாங்க. ஆனா மனம் திரும்பும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 3 காரியத்தை மாத்த சொல்லி ஜெபம் பண்ண போறேன். டைம் ஆயிடுச்சு. செய்தி தலைப்பு, நீங்க மனம் திரும்பினால் கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? நான் சொல்ற வசனத்திலே மனம் திரும்பி என்ற பதம் வரும். நீங்க மனம் திரும்பணும். இந்த லாக்டவுன் டேஸ்ல நான் செய்ய வேண்டிய காரியம், உட்கார்ந்து தனியா யோசித்து என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எதெல்லாம் மீறி நடக்கிறேன், எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா செஞ்சுட்டு இருக்கிறேன். பெரிய பெரிய பாவம் தான் பாவம் கிடையாது. நான் வந்து பைபிள் வாசிட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் காணி கொடுத்துட்டேன், நான் ஒழுங்கா இருக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன காரியம் கர்த்தருக்கு எது செய்யறோம் அப்படின்னு உணர்ந்து எதெல்லாம் மீறணும் உட்கார்ந்து யோசித்து அதை அழுது அறிக்கை செய்து நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பார். முதலாவதாக உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு வாசிக்காங்க. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, போதும், கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுத்தார். நீங்க 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரி 9ஆம் வசனம் கடைசி வரி வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது பரிபூரணம் உண்டாக செய்வார். அப்பொழுது எப்போ நீயோ மனம் திரும்பி செவி கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கிறோமா? God's voice கேட்கணும். அப்போ முதல் பிளஸ் இஸ்ரவேலை பார்த்து மோசே சொல்றாரு, நீயோ மனம் திரும்பி கர்த்தர் செவி கொடுத்தா அப்பொழுது பரிபூர்ணம் உண்டாகும். முதல் குறிப்பு, மனம் திரும்பிட்டா உனக்கு பரிபூர்ணம். நீங்க அந்த வாஸ்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பத்து கனியில, மிருக ஜீவன்ல, வீட்டுல எல்லா குறையெல்லாம் ஏன் குறைவு? நம்ம குறைவு உட்காந்து யோசிக்கிறோம், குறைவுக்கு ஜெபம் பண்றோம். எனக்கு இந்த குறைவு சொல்லி ஜெபத்துக்கு இழுத்தோம். ஏன் குறைவு? மனம் திரும்ப விஷயத்துல சில காலத்துல மனம் திரும்பல. நீ மனம் திரும்பி கர்த்தரை செவி கொடுத்தால் முதலாவது கர்த்தர் உனக்கு பரிபூரணத்தை உண்டாக்க செய்வார். இரண்டாவதாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல 7ஆம் வசனத்திற்கு வாசித்து 7ஆம் வசனம் வாசிங்க. நீங்களும் மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைபிடித்துக் கொண்ட தாங்கள் சத்துருக்களை தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்களுக்கு பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரை தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது விண்ணப்பம் பண்றோம். நம்ம பர்ஃபெக்ட்டா ஜெபம் பண்றோம். உன் ஜெபம் கேட்கப்படாது. உன் ஜெபத்தை ஏன் பதில் வரல? இவ்வளவு நாளா ஒரு தாய் ஜெபிக்கிறீங்க, ஏன் பதில் வரல? ஏதோ ஒரு விஷயத்துல நீ மனம் திரும்பாம இருக்கிற, ஏதோ ஒரு விஷயத்துல நீ மீறி நடக்கிற, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீ இன்னும் கீழ்ப்படியா இருக்கிற. ஆண்டு சொல்றாரு, இங்க சாலமோன் சொல்றான், மனம் திரும்பி நீங்க தேவாலய ஜெபம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப தொட்ட வார்த்தை கடைசி வரி 9ஆம் கடைசி வரி படிங்க. இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. இரக்கத்தை கிடைக்க பண்ணுவீராக. இரண்டாவது, மனம் திரும்பினால் ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கும், இரக்கம் உண்டாகும்.
நானுடைய இறக்கம் வந்தாலும் ஜபத்துக்கு பதில். அதனால 10 எப்படின்னா கூப்பிட்டா புதிய ஏற்பாடுல தாவீது குமாரன் இறங்கும்ன்றான். ஆண்டவர் நிக்கிறாரு, அவன் ஜபத்துக்கு பதில் வருது. என்ன செய்யறது அற்புதம் நடக்குது. அப்ப 2வது குறிப்பு, மனம் திரும்பினால் தேவன் இரக்கம் பாராட்டி ஜபத்துக்கு பதில் கிடைப்பார். உன் வாழ்க்கையில இந்த லாக்டவுன் டே சேர்த்துப்பாங்க, நம்ம சரி செய்து நேற்று போகஸ் ப்ரோக்ராம் பார்த்தேன். அவர் திரும்ப சொல்றாரு, நேற்று ஜெபம் பண்ணும்போது அவர் சொன்ன பாவத்தெல்லாம் ஆண்டு வெளிப்படுத்தினாரு. நான் என்னன்னா மீறல பற்றி ஒப்பு கொடுக்குறாரு. அவ்வளோ பெரிய பரிசுத்தவானு, தேசத்தை அசைக்கிற பரிசுத்தமா என்ன அவர் பெரிய பாவம், அவர்தான் பாவத்தை கண்டிச்சிருந்தாரு. நான் சொல்றேன் உனக்கு, நம்ம இன்னும் ஏதோ மீறி இருக்கும். இப்ப இந்த ஜபம் முடிஞ்சவருக்கு தனியா போய் உட்காரணும் ஒரு 1/2 மணி நேரம். நான் கர்த்தருக்கு புரிய என்ன காரியத்தை மீறி செயல்படுறேன், நான் என்ன தவறு பண்றேன் உணர்ந்து அறிக்கை செய்து அழுது ஒப்பு கொடுக்குவது. 2வது, கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை கட்டிட்டு ஜபத்துக்கு பதிலை கொடுப்பார். ஆமென் சொல்லலாம். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3வதாக, ஆண்டவர் மனம் திரும்பினால் நமக்கு என்ன பிளஸிங் கொடுக்குறான். தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக, கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியாவின் புஸ்தகம் இதான் எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. ஒரு 7 முறை படிச்சேன். ஒரு 7 முறை, நீங்க ஒரு முறை படிங்க. நெகேமியா 9:28 ஃபுல்லா படிங்க. 9:20 ஃபுல்லா படிங்க. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போது உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். இளைப்பாறுதல்னா லாக்டவுன் ஊரடங்கு வாபஸ் அப்படி பெற்ற பிறகு இளைப்பாறுதல் என்ன செய்வாங்க, மறுபடியும் பொல்லாப்பு செய்தார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களுக்கு ஆளும்படிக்கு அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தீர். திருப்பி ஒப்பு கொடுத்துருவாரு. நீ மனம் திரும்பிட்டு 3ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் தேதி பழைய குழு தாண்டி சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. காலாவுக்கு திருப்பி ஆட்டின கதை திருப்பி கொரோனா பரவிச்சிட்டு ஒரே வார்த்தை தீக்கு கூறாங்க. ஒப்பு கொடுப்பாரு. அடுத்தது அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் விடுதலை ஆக்கி விட்டீர். நான் சொல்லுவேன் 15 முடிஞ்சிடும் சொல்லுவேன். நல்லா கவனி வாட்ச் பண்றவங்க 15 முடிஞ்சிடும். ஏன் இன்னும் இப்போ ஊரக டேஸ் மொத்தம் 40 நாள் கணக்கு பார்த்தீங்களா நீங்க? மார்ச் மாசத்துல கடைசி 7 நாள் 22 ஒரு நாள் செக் கொடுத்தாங்க. இப்ப 2 நாள் விட்டு கடைசி நாள் 7 நாள். அதுக்கப்புறம் இந்த மாசம் 30 7 37 அடுத்த மாசம் 40 நாள் மோசையை துண்டு உட்கார வச்சா மாதிரி நம்ம 40 நாள் உட்கார வச்சுருக்காரு வீட்டுல. இந்த 40 நாள்ல ஒழுங்க சீர்பட்டு ஒழுங்க ஒப்பு கொடுத்து எதெல்லாம் மீறி உணர்ந்து அழுது காம்ப்ரமைஸ் ஆகி சரியாயினா நான் சொல்ற ப்ராபசி 2ஆம் தேதி 3ஆம் தேதி அனௌன்ஸ் போக ஊரடங்கு வாபஸ். ஆனா அப்ப கூட சர்ச்சுகளா வருதுன்னு தெரியல. ஏன்னா நேற்று டிவியில பார்த்தா திரையரங்களுக்கும் கூட்டத்துக்கும் 3ஆம் தேதி எப்படி கஷ்டம் அப்படின்னு சொல்றாப்பட. சர்ச்சில் கூட தரவான்னு தெரியல. ஊரடங்கால வேலைக்கு போல உருப்படியா வேலைக்கு போய் சம வருமானம் வரும். ஆனா திருப்பி ரிலீஸ் பண்ண பிறகு பழையபடி பண்ண குடும்ப ஜபத்தை விட்டுட்டு பழையபடி பண்ண தண்ணி ஜபத்தை விட்டுட்டு பழையபடி உட்காந்து ஜோம் 9 வரைக்கும் ஜோம் பண்றல வீட்டுல. 10 மணி ஆயிட்டாங்க வீட்டுல ஜபம் சொல்லல. அந்த ஜபத்தை விட்டுட்டா திருப்பியும் புடிச்சு குத்துருவாரு. திருப்பியும் கொரோனா வரும், இல்லைன்னா வேற எதெல்லாம் ஒண்ணு வரும், சிறைக்கு வந்துடும். அப்ப 3ஆவது ஆண்டு சொன்னாரு, மனம் திரும்பினால் நான் அவரை விடுதலை ஆக்குவேன். இந்த இன்னும் 10 நாள் 15 நாள் இருக்குங்க. ஒழுங்கா உருப்படியா உட்காந்து செலவு பண்ணி அழுது ஒப்பு கொடுத்து நீங்க மனம் திரும்பினால் 3ஆவது வசனம் சொன்னாரு, அநேக தரம் விடுதலை ஆக்கினீர். அப்ப 3ஆவது மனம் திரும்பும்போது விடுதலை உண்டாகும். இஸ்ரவேல் சரித்திரம் நல்ல வாசி பாத்தீங்கன்னா நான் 2 நாள் என் பையன் சின்ன பையன் உட்காந்து பவுல் பைபிள சுருக்கமா சொன்னேன். எப்பப்பெல்லாம் இஸ்ரவேல் பாவம் செய்யறாங்களோ அவனுக்கு உள்ள வச்சுட்டாருங்க. திருப்பி ஜோகம் பண்றாங்க, திருப்பி ரிலீஸ் பண்றாரு, திருப்பி ஜோகம் பண்றாங்க, திருப்பி. அந்த மாதிரி கதை நம்ம பண்ணக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளைகளை புரிசா பிரித்து இனி நான் செய்ய மாட்டேன், இனி நான் மீற மாட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் சொல்லி அதுதான் இந்த பாட்டு எந்த இதுவுமே ஆரம்பிச்சேன். நீங்க ஆண்டவரே இனி ஒழுங்கமா இருப்பேன்னு சொல்லி நீங்க மனம் திரும்பும்போது பிழைப்பீர்கள். ஆசீர்வாதம் 3 ஆசீர்வாதம் சொன்னேன். செய்தி முடிப்பு ஷாக்கா. நம்பர் 1, நீயோ மனம் திரும்பும் பொழுது பரிபூர்ணம். நீயோ மனம் திரும்பும் பொழுது இறங்கி ஜபத்தை பதில் கொடுப்பேன். நீயோ மனம் திரும்பும் பொழுது உன்னை விடுதலையாக்குவேன். மனம் திரும்புங்கள், மீறலை விட்டு விடுங்கள், அப்பொழுது பிழைப்பேன். ஒரே ஒரு அடி பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அடி என் பையனோடு சேர்ந்து பாடுவோம். அந்த முதல் அடி மாத்திரை கூட பாவம் செய்து ஒரே ஒரு பாவம் தேடாம வாழ்ந்து வந்தேன். எல்லாரும் கை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன்.
நாம் எல்லாரும் ஆண்டவர் மனம் திரும்ப ஒரு அனுக்கிரகம் கொடுத்திருக்கிறார். ஒரு டைம் வந்துக்குங்க, குட் டைம். நம்ம எல்லாரும் மனம் திரும்பி மீறுதலை விட்டு ஓய்து இந்த 3 ஆசை பெற்று போய் என்னுடைய மகள் மூத்த மகள் ஜானட் முகில்ராஜ் அவர்கள் சத்தத்தை உயர்த்தி நமக்காக ஜெபம் பண்ணுவார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே சப்பா, இந்த வேலைக்காக இந்த மதிய வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே சப்பா, இன்னும் ஒரு விசையாக ஆண்டவரே சப்பா, இந்த குடும்ப ஆராதனையில் ஆண்டவரே கலந்து கொள்ள நீ பாராட்டுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே சப்பா, எங்கள் பாவங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்கள் அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்ப நீ கொடுத்த இன்னொரு வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே சப்பா, பார்க்கிற அனைவரும் சரி, நாங்களும் சரி, ஆண்டவரே சப்பா, எங்கள் மீறுதலை அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்ப நீ கிருபை பாராட்டுகிறாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சப்பா, நாங்கள் மனம் திரும்பும் போது ஆண்டவரே சப்பா, நீ பரிபூர்ணத்தை தருவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே சப்பா, இரக்கத்தை கட்டளையிட்டு ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லி விடுதலை தருவேன் என்று சொல்லி இந்த 3 ஆசீர்வாதங்களை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் அந்த பலிகளின் உதவி செய்யுங்க. நாங்கள் எங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப அதில் கொண்டு சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீங்க கிருபை செய்ய ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகம் ஆசீர்வாத வழி நடத்துவோம். இன்றும் இன்று சதா காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகத்து வருகிற நம்ம ஒவ்வொருவருக்கு கடவுள். எல்லா சத்தமா சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். ஆமென். God bless you. நாளை மதியம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். கவனிங்கள், நாளை செவ்வாய்க்கிழமை மாலை அற்புத இரவு 7 மணிக்கு வரும். ஆப் டிவிலையும் காஸ்பல் டிவிலையும் ஒளிபரப்புகிறோம். மற்றும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.